ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் பட்டர், பன்னீர், வெங்காயம், தக்காளி. வெங்காயம் 3 எடுத்திங்கன்னா தக்காளி டபுளாக எடுக்கணும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு. கடாயில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு அதை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டை ஒரு துண்டும், அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 3 to 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம்ல ஒரு 6 முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர் என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். சேம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பன்னீரை வந்து லைட்டாக சாட்டே பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பட்டரில் போட்டு வதக்கி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி சேம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் பத்தலைன்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிடுங்க. நான் மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். காரம் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதித்து உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவு பார்த்துங்க. எனக்கு இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததும் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி. இது ரொம்ப மஸ்ட்டு. இது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.